சூரபத்மன் எனும் அரக்கனின் அட்டகாசங்கள் எல்லை மீற அவனது கொடுமைகளுக்கு முடிவு கட்ட வேண்டி சிவன் தனது நெற்றிக்கண்ணில் இருந்து தீப்பொறிகளாக முருகப்பெருமானை படைத்தார். அந்த தீப்பொறிகளை கங்கையில் சிவன் சேர்த்தார். கங்கையாறு அந்த தீப்பொறிகளை சரவண பொய்கையில் சேர்த்தது. அந்த 6 தீப்பொறிகள் சரவண பொய்கையில் 6 குழந்தைகளாக மாறின. அந்த 6 குழந்தைகளை 6 கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர். அந்த 6 குழந்தைகளையும் பார்வதி தேவி கட்டி அணைத்து ஒரு குழந்தையாக மாற்றினார். 6 முகங்களுடன் இருந்த அந்த குழந்தை ஆறுமுகம் என்று பெயரிட்டார். அந்த சமயத்தில் சூரபத்மன் அளவில்லாத கொடுமைகளை செய்து கொண்டிருந்தான். சூரனை வதம் செய்ய சிவன் தனது படையில் முருகப்பெருமானை தளபதியாக நியமித்தார். தாய் பார்வதி தேவி தனது சக்தியை உருவேற்றி வேலை முருகனுக்கு ஆயுதமாக வழங்கினார். முருகர் வேலோடும் படையோடும் சூரபத்மனை அழித்தார். தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாத சூரபத்மன் ஒரு மரமாக மாறினார். முருகப்பெருமான் தனது வேலை கொண்டு அந்த மரத்தினை 2ஆக பிளந்தார். இதன் மூலம் சூரபத்மன் இறக்கும் தருவாயில் தனது உடலின் ஒரு பகுதியை மயிலாகவும் மற்றொரு பகுதியை சேவலாகவும் மாற்றி அவை முருகப்பெருமானுக்கு வாகனமாக திகழ வேண்டும் என்று வரம் கேட்டார். முருகப்பெருமானும் அவ்வாறே வழங்கினார். முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்த நாளன்று அனைத்து முருகர் கோவில்களிலும் பொம்மை வடிவில் சூரபத்மனை அழிக்கும் சூரசம்ஹாரம் நடைபெறுகிறது.